This this video sponsored by EduCoast. EduCoast offer by skilled based digital marketing, stock marketing, etc. This course available both Tamil and English. It is provide self placement and live class with export methods. Join EduCoast course description link. Click here. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and இந்த promotions. வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. யார் இருக்கலாம், எவ்வளோ வேக்கண்டு, இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங். இதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறது வந்து கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18/7/2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த கீழே வந்தீங்கன்னா யாராக இருக்கலாம், எவ்வளோ வேக்கன்ட்ன்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் கோல்டு செயின் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஹெச்ஓ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 23,000 வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா பெலோ 35 இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டின்றது சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்ஓ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கண்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கு ஜிஎன்எம் இதெல்லாம் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்றது வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் மந்த் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா பெலோ 35 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CUMONC செக்யூரிட்டி கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சிஎம்சி மெடிக்கல் காலேஜில் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா 8,500 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து சேம் தான், 35 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ULP UHN பார்த்தீங்கன்னா 96 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு எங்கன்னா கோயம்புத்தூர் கார்பரேஷனில் வந்து வேலைவாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு சேம் ஏஜ் லிமிட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டார்ன்றது வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான பணியோட வந்து காலம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதத்திற்கான ஒப்பந்த கடிதம் வந்து அளிக்கப்படுன்றது வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுனா விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நேரிலோ இல்லை பார்த்தீங்கன்னா விரைவில் தபால் மூலமாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்ப வேண்டும்னு சொல்கிறாங்க. இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபில் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து நீங்கள் வந்து விண்ணப்பம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து விண்ணப்பத்தோட பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து இணைக்க வேணுன்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி சான்று, ஜாதி சான்று, இருப்பிடச் சான்று, இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 வகையான டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுனா, இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து கேட்டிருக்கிற இன்ஃபர்மேஷனால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் நேமு, உங்களுடைய பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், கல்வி தகுதி எல்லாம் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.